பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவீர். பாவமில்லாமலே ஜீவிக்கும் நமக்காய் பரனேசு வந்திடுவார். பாவமில்லாமலே ஜீவிக்கும் நமக்காய் பரனேசு வந்திடுவார். பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவீர். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மினிஸ்டர் வந்தால் வீதிக்கு பரிசுத்தம் பண்ணுறாங்க, ரோட்டோத்துலலாம் சுத்தமாக கூட்டி வெளில ஓடுறாங்க, அது பரிசுத்தம். வேலைக்கு போகும்போது அன்னாடு குளிக்கிறாங்க, அது பரிசுத்தம். ஆஸ்பத்திரிக்கு போகும்போது டெட்டால் போட்டு கழுவுறாங்க ஆஸ்பத்திரிக்குள்ளே, அது பரிசுத்தம். கிருமிகள் வரக்கூடாதுன்னு சொல்லி. காற்றிலே மாசுபடியக்கூடாது என்கிறார்கள், அது பரிசுத்தம். படியிலே பரிசுத்தம், காற்றிலே பரிசுத்தம். இவ்வாறு பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவருடைய பரிசுத்த ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிப்பதற்கு 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் பரிசுத்தமாக்கப்பட்டு, ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டு, பின்பு நாம் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மிடத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடன் சேர முடியும். பிரியமானவர்களே, அவருடைய வருகையிலே நம்மளை எடுத்துக்கொள்ளுவார். அவர் சொன்ன கற்பனை கட்டளைகளை கடைபிடிப்போம். பிரதான கற்பனை, புதிய ஏற்பாட்டில் கட்டளை. ஆமேன். காட் பிளஸ் யூ.